ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் Plix Guava க்ளோ சீரம் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த Plix விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். அதாவது 7 டேஸ் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். அண்ட் ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நல்லாவே ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 14 டேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கும்னு இந்த ப்ராடக்ட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. விட்டமின் சி அப்படின்னாலே ஒரு சில சீரம்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாமல் போகலாம். ஆனால் இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி 10% விட்டமின் சி சீரம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் இருக்க விட்டமின் சி வந்து ஜெட்டில் ஃபார்மில் இருக்கனால இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதாவது ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த சீரம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 10% விட்டமின் சி இருக்கனால ஸ்கின் நல்லா பிரைட்டனிங்காக வந்து வச்சுட்டு நிறைய சீரம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த சீரமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குயிக்கான ரிசல்ட், அதாவது 7 டேஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரம் வந்து உங்களுக்கு 3-in-1 ஆக்டிவ்ஸ், அதாவது அதில் விட்டமின் சி இருக்குது, ஹைலோனிக் ஆசிட் இருக்குது, பென்டாவிட்டின் இந்த மாதிரி இன்கிரியன்ஸ் வந்து இருக்கனால உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் குயிக்காக வந்து ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகுது. க்ரீஸி ஃபீல் அந்த மாதிரி இல்லாமல் லைட் வெயிட்டில் இந்த சீரம் இருக்குது. அண்ட் டெர்மட்டாலஜிக்கு டெஸ்ட்டு. ஸோ இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யூசேஜ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சீரமோட பேக்கேஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஏதாவது சீரம் புதுசாக இல்லைனா ப்ராடக்ட் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கும், இல்லைனா பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து செட் ஆகும். ஆனால் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது இந்த சீரமில் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளிக்ஸ் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஃப்ரூட் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ சேஃபாக வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இந்த சீரம் நம்ம எல்லாருமே பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த சீரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சீரமில் மெயினான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% விட்டமின் சி இருக்குது, பென்டாவிட்டின், கோவா இந்த மாதிரி 3 இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் சி அப்படின்னாலே ஸ்கின்க்கு வந்து ஆன்டி ஏஜிங்க் ஆகட்டும், பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, சன் டேமேஜ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான இன்க்ரீடியண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்க 10% விட்டமின் சி அப்படிங்கிறது பார்க்கும்போது இது வந்து ஸ்கின் டல்லஸ் ரிமூவ் பண்ணி க்ளோவி சப்பிள் கொடுத்து நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா பென்டாவிட்டின் இது வந்து ஸ்கின் மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் பண்ணி 72 ஹார்ஸ்க்கு ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக இருக்கனால சீக்கிரமாக வந்து ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ் வராமல் ஸ்கின்னில் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது இல்லாமல் ஸ்கின் பேரியர் நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்ததாக வந்து கோவா, இது வந்து நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டர். இது வந்து ஸ்கின் வந்து ஈவன் டோன் பண்ணி ஸ்கின் வந்து சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி நம்ம சீரம் யூஸ் பண்ணிகிட்டே வரதுனால ஸ்கின் நல்லா மெயினாக வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் ஸ்கின் நல்லாவே பிரைட்டனிங்குமே ஆகும். ஸ்கின் வந்து ட்ரை ஆச்சு அப்படின்னாலே ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வராமல் ஸ்கின்க்கு நல்லா மெயினாக வந்து ஹைட்ரேஷன் கொடுத்து பிரைட்டனிங்குமே இந்த சீரம் கொடுக்குது. இந்த சீரம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களும் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ட்ராப்பர், அதாவது பில்லர் டைப்பில் வந்து கொடுத்துருக்கனால இது வந்து நீங்கள் 2 to 3 ட்ராப்ஸ் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஃபிங்கரில் வந்து ஃபுல் சர்க்குலர் மோஷனில் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்சர்வ் ஆகிற அளவுக்கு விட்டால் போதும். இது வந்து லைட் வெயிட்டில் தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக வந்து ஃபேஸில் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் லைட் வெயிட்டில் இந்த சீரம் இருக்கும். சீரமோட கலர் வந்து இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில், பேபி பிங்க் இந்த மாதிரி தான் லைட் வெயிட்டில் இருக்குது. இந்த சீரம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நைட் டைம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வந்து மார்னிங் அண்ட் நைட் இந்த மாதிரி 2 டைம் இந்த சீரம் வந்து நீங்கள் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக இந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கம்மி பண்ணும். அண்ட் இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேச்சஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாமல் கூட போகலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இரிட்டேஷன் அந்த மாதிரி வரலாம். ஸோ வந்து எந்த ஒரு சீரம் இதுன்னு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளிக்ஸ் கோவா சீரம் வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் குட்டி குட்டியாக வந்து பிம்பிள்ஸ் இருந்தது. ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் அந்த பிம்பிள்ஸ் வந்து நல்லாவே கம்மியாச்சு. அதான் டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே மைல்டாக வந்து ரெடியூஸ் ஆனது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது இல்லாமல் ஸ்கின்க்கு நல்லா ஒரு லைட்டான பிரைட்டனிங் கொடுத்து ஸ்கின்னில் வந்து ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் வந்து பிரைட்டனிங் பண்ணணும், ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் விட்டமின் சி சீரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். இந்த சீரம் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டேக் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து 200 ml பேக் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஆன்லைனில் 450 இந்த மாதிரி வரும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே இந்த ப்ராடக்ட் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து இந்த சீரம் ப்ளஸ் கிளென்சர் இந்த மாதிரி கோம்போவில் வாங்கினீங்க அப்படின்னா 650 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு லிங்க் கொடுத்துருக்கேன். வேணால் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபேஸில் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி வராமல் இருக்கா, ஸ்கின் எப்போவுமே ஹைட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைலரானிக் ஆசிட் ப்ளஸ் ஸ்கின் நல்லா பிரைட்டனிங்காக மெயின்டைன் பண்ண இந்த மாதிரி விட்டமின் சி இது ரெண்டும் சேர்ந்த இந்த மாதிரி விட்டமின் சி சீரம் நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் எப்போவுமே யங் அண்ட் யூத்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக ஏதாவது விட்டமின் சி சீரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்க இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இந்த சீரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து வராமல் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.